தமிழ்ச்செல்வி, உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். பாவையா இந்த ஹீரோ என்னையா ஹீரோயின் கிட்ட எவ்வளவு முறை மன்னிப்பு கேட்டுருக்காரு, எத்தனை முறை எத்தனை டைம்ஸ் எவ்வளவு முறை திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டே இருக்காரு. இந்த அம்மா ஏன் மன்னிக்க மாட்டாங்களா, மன்னிப்பாங்களா? இந்த அம்மாக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? மன்னிக்க மாட்டேன், மன்னிப்பேன், எதனா ஒன்று சொல்லலாம்ல. என்னம்மா உண்டு பாவம்மா ஹீரோ எத்தனை முறைமா மன்னிப்பு கேட்பாரு. பேனர் வச்சாரு, பாட்டு பண்ணாரு, உனக்கோசரம் என்னென்னவோ பண்ணாப்ல. ஆனா நீ மன்னிக்கவே மாட்டேன்றிய மாயமா. ஒரு ஹீரோயினா இருந்து மன்னிக்கணும்ல. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது தமிழோட தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வாழ்க்கை தமிழோட தான்யா, தமிழோட தான் வாழ்க்கையா. ஐயா ஹீரோ, என் வாழ்க்கை தமிழோட தான். வானா ஐயா, ஒரு வாழ்க்கையே போதும் ஐயா, ஒரு ஜென்மமே போதும் ஐயா. நான் தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு ஜென்மத்துல ஒவ்வொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி லைஃபை என்ஜாய் பண்ணியா. வானாயா, ஒரே பொண்ணு 7 ஜென்மத்துக்குலாம் வானாயா, போர் அடிச்சிடும் ஐயா. ஹீரோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஐயா. இதுல உங்க முடிவு என்ன? அதுக்குதான் அந்த அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. தமிழ் செல்வியோட நீ சேர்ந்து வாயறோம் சொல்லிட்டே இருக்கிறே தவிர அந்த அம்மா எதுக்கும் பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க. ஹீரோயினுக்கு எவ்வளவு கிரேட் கொடுக்குறாங்க. வர தமிழ் நாடகத்தெல்லாம் ஹீரோயின்லாம் பண்ற அம்சம் இருக்கு பாருங்க. அவங்களுக்கு தான் ஃபுல் பவர் கொடுத்து வச்சிருக்காங்க. சினிமால ஹீரோக்கு ஃபுல் பவர்னா, நாடகத்துல ஹீரோயின்களுக்கு தாங்க, லேடிஸ்க்கு தாங்க கேரக்டர், லேடிஸ் கேரக்டருக்கு தாங்க பவர் ஜாஸ்தி. ஒரு முடிவு, 2 பாதைகள். இந்த அம்மா என்னதான் முடிவு சொல்ல போறாங்க? தமிழ்ச்செல்வி எடுக்க போகும் அந்த ஒரு முடிவு என்ன? ஒண்ணு இந்த ஹீரோ கிட்ட வாழ போறாங்களா, இல்ல பிரிஞ்சு தனியா வாழ போறாங்களா? இந்த அம்மாவுக்கு ஒரு கொள்கை, இந்த அம்மாவுக்கு ஏதோ லட்சியமா இருக்கு, டாக்டர் படிப்புலாம் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த பாதையை நோக்கி போறாங்களா? இல்ல இந்த ஹீரோ கூட போனா கூட அவர் படிக்க வைப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படியேப்பட்ட ஹீரோவா இருக்கிறாரு. இந்த ஹீரோ கூட வந்து ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன்றாரு. அப்போ சண்டை போடுறாரு. எத்தனை முறை தமிழ் செல்வி மேல சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. ஓகே மக்களே, இந்த சீரியல்லையும் இந்த வாரத்துல இந்த அம்மாவுடைய பதில் தெரிஞ்சிடும். அயனார் துணையிலும் அந்த டைவர்ஸ் பிரச்சனை, அந்த அம்மா ஓகே சொல்லுவாங்களா, ஓகே சொல்ல மாட்டாங்களா? 2 நாடகத்திலயும் 2 அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓகே சொல்லுவாங்களா, ஓகே சொல்ல மாட்டாங்களா? இந்த வாரத்துல அப்படியே போகுது. இந்த வாரத்துல ஓரளவுக்கு 2 நாடகத்தினுடைய முடிவு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். அயனார் துணையில வந்து ஓகே சொல்ற மாதிரி தான் இருக்கு இந்த வாரத்துல. இந்த அம்மா இன்னும் இழுப்பாங்களா, இல்ல இந்த வாரத்துல முடிவு சொல்லிடுவாங்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.